மேலறை தியானம் ஜூலை மாதம் 28ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் லிலியன் சல்டானா கம்போஸ், கியூபா. தலைப்பு: சமாதானம் பண்ணுகிறவர்கள். வாசிக்க வேண்டிய வேத பகுதி ரோமர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் தொடங்கி 21ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் ரோமர் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். எமது சபையில் உள்ள பிள்ளைகளை ஒரு சித்திரப் போட்டியில் பங்கு பெற்றும்படி அழைத்தார்கள். எனது 10 வயது மகளும் அவளது சிநேகிதியும் பங்கு பெற்ற தீர்மானித்து அது பற்றி கலந்துரையாடினார்கள். சிறிது நேரத்துக்கு பின் அதை பற்றி விசாரித்தேன். என்ன வரைவதென்ற முடிவுக்கு வராமல் வாக்குவாதப்பட்டு கொண்டிருந்தார்கள். நான் அவர்களுடன் அமர்ந்திருந்து பேசி ஒரு முடிவுக்கு வர உதவி செய்தேன். இருவருக்கும் இடையில் மத்தியஸ்தம் செய்ய கிடைத்த சந்தர்ப்பத்துக்காக மகிழ்ச்சி அடைந்தேன். அந்த சமயத்தில் சமாதானம் பண்ணுவது பற்றி சொல்லும் இன்றைய மகுட வாக்கியத்தின் வழியாக கடவுள் என்னுடன் பேசுவதை உணர்ந்து கொண்டேன். ஒற்றுமையில்லாத இரு ஊழிய விசுவாசிகள் ஒற்றுமையின்றி இருந்ததையும் அவர்கள் ஒற்றுமையாக இருப்பதற்கு உதவி செய்யும்படி பவுலடிகள் இன்னொருவருக்கு சொல்வதையும் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 3ஆம் வசனம் வரை வாசிக்கிறோம். சில சமயங்களில் சக விசுவாசிகளுடன் நானும் கருத்து வேற்றுமை காரணமாக மனஸ்தாபப்பட்டிருக்கிறேன். எனது மகளுக்கும் அவளது சிநேகிதிக்கும் ஏற்பட்ட சிறிய கருத்து வேற்றுமை வழியாக பிரச்சனைகளை உடனுக்குடன் பேச்சுவார்த்தை வழியாக தீர்ப்பதன் முக்கியத்துவத்தை கடவுள் எனக்கு காண்பித்தார். நான் ஒத்துப்போக முடியாதவர் அல்லது முரண்படுவதை வெளிப்படுத்தினால் உடனே சமாதானம் பண்ணுகிறவராக மாற முயற்சிக்கிறேன். ஜெபம். சமாதானத்தின் காரணராகிய ஆண்டவரே, சமாதானம் பண்ணுகிறவர்களாக நாம் எம்மை மாற்றிக்கொள்ள உதவி செய்யுங்கள். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: நான் கடவுளின் பிள்ளையாதலால் சமாதானம் பண்ணுதலையே தெரிந்து கொள்வேன். கர்த்தருடைய அன்பும் அவர் தரும் சமாதானமும் பாதுகாப்பும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.